மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் கடந்த வருடம் இடம்பெற்ற 2024 வினாபத்திரத்தை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் இந்த காணொலி மூலமாக அந்த வினாபத்திரத்தில் வந்த பல்தேர்வு வினாக்கள் 1 தொடக்கம் 15 வரையான வினாக்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். யூடியூப் மூலமாக எங்களுடைய இந்த காணொலிகளை பார்வையிடுகின்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல். வளமையாக நேரடி வகுப்புகளை பொறுத்தவரையில் நேரடி வகுப்பில் மாணவர்களுடைய பின்னூட்டல்களை ஃபீட்பேக்ஸை நாங்கள் நேரடியாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இவ்வாறான யூடியூப் மூலமான வகுப்புகளில் நாங்கள் மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் மூலமாக மாத்திரமே அறிந்து கொள்ளலாம். எனவே உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே அந்த கருத்துக்கள் தான் மேலும் மேலும் பல காணொலிகளை மாணவர்களுக்காக நாங்கள் தயார்படுத்துவதை எங்களை ஊக்கப்படுத்துகின்ற விஷயமாக, எங்களை மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு முக்கிய விஷயமாக அது இருக்கும். எனவே உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் பார்ப்போம். முதல் 15 வினாக்கள் 2024 ஆண்டில் வெளிவந்த அந்த வினாபத்திரத்தில் இந்த வினாபத்திரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடப்பட்டிருக்கு. எனவே அதன் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு இந்த வினாபத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் புதிதாக அந்த குழுமத்துக்குள் இணைந்து கொள்கிற மாணவர்கள் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு ஒரு செய்தியினை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவீர்களாக இருந்தால் எங்களுடைய கடந்த காலத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட வினாபத்திரங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் இந்த 2024 ஆண்டு வினாபத்திரத்தில் முதலாவது வினாவுக்கு வருவோம். முதலாவது வினா வளமையான வினாதான். பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை சிறப்பாக விவரிக்கின்றது? இது வளமையாக வருகின்ற ஒரு கேள்வி. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்று வரும்பொழுது வெளிவாரி அக்கறையுடையோர் தீர்மானங்களை எடுப்பதற்கு அவசியமான பொருளாதார தகவல்களை வழங்குதல். ஆக நாங்கள் நேரடியாக அந்த ஆன்சருக்கு வரலாம். அதில் முதல் 4 தகவல்களும் 4 விடைகளுமே கணக்கீட்டினுடைய நோக்கமாக உபநோக்கங்களாக இருந்தாலும் பிரதான நோக்கமாக இருப்பது 5வது விடை. நிறுவனத்தின் அக்கறையுடைய வெளியக தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல் கணக்கீட்டின், குறிப்பாக நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். எனவே முதலாவது வினாவுக்கான விடையாக நாங்கள் விடை இலக்கம் 5 எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். நிறுவனம் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்துக்கு செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. பின்வரும் கணக்கீடு எண்ணக்கருக்களுள் எவை இந்நிறுவனத்தின் நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது பொருத்தமற்றவை? உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிதி கூற்றுகளை தயாரிக்கிற நேரம் கவனத்தில் எடுக்கிற மிக முக்கியமான எண்ணக்கரு ஒன்று தான் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. கோயிங் கன்சர்ன் நான் சொல்கிறேன். இந்த தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு இப்போ இதில் சொல்கிறாங்க, ஒரு வணிகம் எதிர்பார்க்கும் எதிர்காலத்துக்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளதாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்ற நிலைமை இருந்தால் மாத்திரமே அந்த வணிகத்தினுடைய நிதி கூற்றுக்களை நாங்கள் தயாரிக்கும் பொழுது தொடர்ந்து எண்ணக்கருவை பின்பற்றணும். எனவே இந்த தகவலின்படி இந்த வணிகம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. எனவே நாங்கள் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் 3வது விட இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு எண்ணக்கருவும் அங்கே சொல்லப்படுது. எனவே நாங்கள் பார்ப்போம் இன்னும் ஒரு எண்ணக்கரு. ஒரு வணிகம் எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத பட்சத்தில் அந்த நிறுவனத்தினுடைய சொத்து பொறுப்புகளை நடைமுறை சந்தை பெறுமதிக்கு நாங்கள் ரீவேல்யூவேஷன் செய்யணும். எனவே இவ்வாறான ஒரு ரீவேல்யூவேஷன் நடக்குமாக இருந்தால் வரலாற்றுக்கிறைய எண்ணக்கருவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம், வரலாற்றுக்கிறைய எண்ணக்கருவின்படி நாங்கள் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் பொழுது அங்கு சொத்துக்கள் பொறுப்புகளை அவை கையேற்ற சந்தர்ப்பத்தில் இருந்த பெருமதியை தான் வெளிப்படுத்தணும். உதாரணமாக ஆதனம் புரிபகரணம் ஒன்றை எடுத்தால் அதை நாங்கள் கொள்வனவு செய்யும் பொழுது என்ன பெருமதியில் கொள்வனவு செய்கின்றோமோ, அதை நிர்மாணிக்கும் பொழுது எந்த பெருமதியில் நிர்மாணிக்கின்றோமோ அந்த பெருமதியில் தான் வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த வணிகம் எதிர்பார்க்கும் எதிர்காலத்துக்கு தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்ற காரணத்தால் சொத்து பொறுப்புகளை ரீவேல்யூவேஷன் செய்யணும். அவ்வாறு ரீவேல்யூவேஷன் செய்யும் பொழுது நாங்கள் வரலாற்றுக்கிற எண்ணக்கருவை மீற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். எனவே 2வது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் 3வது விடையை எடுத்துக்கொள்ளலாம்.
அதனைத் தொடர்ந்து நாங்கள் வினா இலக்கம் 3க்கு வருவோம் என்று சொன்னால் தொழில் முழுமை எண்ணக்கருவின் பிரயோகம். அவள் தெரியும், தொழில் முழுமை என்பது அழகுசார் எண்ணக்கரு. அழகுசார் எண்ணக்கருவின் பிரயோகம் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களுள் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ அது இந்த பரீட்சையில் அதிகமான மாணவர்கள் பிழையெடுத்த ஒரு வினாவாகவும் இருந்தது. அதற்கு காரணமும் இருக்கிறது. முதலாவது விடையை நாங்கள் பார்ப்போம். வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் வணிகத்தின் முன்னோக்கிய பார்வையில் பதியப்படுகின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஆங்கில வினாபத்திரத்தை எடுத்துக்கிட்டால் அந்த ஆங்கில வினாபத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது வணிகத்தின் முன்னோக்கிய பார்வை என்பது பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். அதே போல் சிங்கள வினாபத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சிங்கள வினாபத்திரத்தில் அந்த இடத்துல வாணிஜ்ய திருஷ்டிகோணேன், அதாவது வணிகத்தின் பார்வையில் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். ஆகவே இந்த கூற்றில் என்ன சொல்ல வராங்கன்னா வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் வணிகத்தினுடைய பார்வையில் இருந்து கொண்டு நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அதாவது உரிமையாளருடைய பார்வையில் இல்லாமல் வணிகத்தினுடைய பார்வையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூற்றினுடைய அர்த்தமாக இருக்கும். எனவே அது சரியான விஷயம். உங்களுக்கு தெரியும், அழகுசார் அல்லது தொழில் முழுமை எண்ணக்கருவின்படி நாங்கள் எப்போவுமே நிதி கூற்றுக்களை தயாரிக்க வேண்டியது வணிகத்தின் பார்வையில். எனவே ஏ என்ற ஸ்டேட்மெண்ட் சரியானது. நாங்கள் எலிமினேஷன் மெத்தட்க்கு போனோம்னு சொன்னால் ஏ இல்லாத விடையை எலிமினேட் பண்ணுவோம். 4வது விட பிழையான விட. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த எண்ணக்கருவானது அறிக்கையிடும் நிறுவனத்தை அடையாளம் காண்பதற்கு, வணிகம் எது, அந்த வணிகத்தை இனங்காண்பதற்கு அடையாளம் காண்பதற்கான அடிப்படையை வழங்குகிறது என்பதும் சரியான கூற்றாக இருக்கும். எனவே ஏபி ஆகிய 2 கூற்றுகளும் சரியானவை. அந்த வகையில் நாங்கள் ஏபி என்ற 2 விடைகளும் வரக்கூடிய ஆன்சராக இருப்பது 2ம் 5ம். நாங்கள் ஏனைய ஆன்சரை எலிமினேட் பண்ணுவோமாக இருந்தால் 2, 5ல் சரியான விடைகளை பார்ப்போம். சி, வணிகம் ஒன்றின் உரிமையாளர்களின் முதலீடானது அந்நிறுவனத்தின் வளங்கள் மீதான கோரிக்கை ஒன்றாக, உரிமையாளருக்கு வணிகத்தின் வளங்கள் மீது இருக்கக்கூடிய கோரிக்கையாக உரிமையாண்மையை நாங்கள் அறிக்கைப்படுத்துகின்றோம். எனவே அதனை அறிக்கைப்படுத்துவதற்கான வழிகாட்டலை வழங்குறதும் அழகுசார் எண்ணக்கரு. எனவே சி என்ற ஸ்டேட்மெண்ட் சரி. ஆகவே விடை இலக்கம் ஏபிசி ஆகிய 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி என்ற அடிப்படையில் 3வது வினாவுக்கான விடையாக 5வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே முதல் 3 வினாக்கள் நாங்கள் கலந்துரையாடிட்டோம். அடுத்ததாக வினா இலக்கம் 4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அமைப்பில் வினாக்கள் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாமில் வந்து கொண்டிருக்கு. எனவே கட்டாயம் இவ்வாறான வினாக்களுக்கு மாணவர்கள் தயாராகி செல்லணும். சந்திரா சில்லறை வணிகமானது 1/1/2020 ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வணிகமானது பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2024 ஜனவரி மாதத்தில் வணிகத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் எங்களுடைய குழுமத்தில் போய் இந்த வினாபத்திரத்தை தரவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் செய்து பார்த்து விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். செய்கைகள் ஊடாக நாங்கள் இந்த விஷயங்கள் வழங்கப்படுத்தியிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் 1 தொடக்கம் 5 வரையான தகவல்கள் தரப்பட்டிருக்கு. 4வது வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் கணக்கீடு சமன்பாடுகளுள் எது கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 1 மற்றும் 2இன் தேறிய தாக்கத்தினை பிரதிபலிக்கின்றது? பிள்ளைகள், அப்போ அந்த ஆன்சர் தரப்பட்டிருக்கு. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை ஆண்மை. கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 2 மற்றும் 1 மற்றும் 2இனுடைய தேறிய விளைவுகள் நாங்கள் பார்ப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல். 240,000 கிரயமான பொருட்கள் அமலுக்கு 354,000க்கு கடனுக்கு விற்கப்பட்டது. இந்த 354 வேட் 54,000 உண்டு. எனவே நாங்கள் பார்ப்போம் இந்த முதலாவது கொடுக்கல் வாங்கின விளைவு எவ்வளவு கிரயமான இருப்புகள் விற்பனை செய்யப்படுதோ அந்த அளவுக்கு இருப்பு என்ற சொத்து குறையும் 240. அதே நேரம் 240 கிரயமான இருப்பு 354,000க்கு கடனுக்கு விற்பனை செய்கிறோம். பட் உட்பட கடன் பட்டுரைகளுக்கு தர வேண்டிய தொகை வியாபார வருமதி 354 கூடும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்க்கணும், இந்த 354ல் வேட் விற்பனையின் போதான வேட் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்க பிள்ளைகள் 54.
நாங்கள் கடந்த வினாபத்திர கலந்துரையாடலிலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், விற்பனையின் போதான வேட் நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு, வேட் கடப்பாடு. எனவே வேட் கடப்பாடு கூடும் 54. இப்போ நீங்கள் பார்க்கலாம், 240,000 கிரைவான இருப்ப 354 விற்கிறோம். அதில் 54 வேட் என்றால் உண்மையில் விற்பனை விலை 300. 240க்கும் 300க்கும் இடையிலான வேறுபாடு 60. அதுதான் இந்த விற்பனை தொடர்பில் நிறுவனத்துக்கு கிடைத்த லாபம். லாபத்தின் அளவால் உரிமையாண்மை அதிகரிக்கும். இரண்டாவது கொடுக்கல் வாங்கல். 300 காசு கழிவு அனுமதிக்கப்பட்ட பின் முழு கடன் தொகையினையும் தீர்ப்பதற்கென அமலிடமிருந்து காசோலை ஒன்று பெறப்பட்டது. நேரத்தோட நாங்கள் அமலுக்கு 354,000 இருப்புகளை விற்பனை செஞ்சிருக்கிறோம். உட்திரும்பல்கள் இல்லை, அதே போல் அமலினுடைய ஆரம்ப மீதியும் இல்லை. எனவே அமல் எங்களுக்கு தர வேண்டிய தொகை 354 தான். அந்த வேட்டோட சேர்த்து அவர் 354 தரணும். அந்த 354க்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அவருக்கு கொடுத்த கழிவு அல்லது அனுமதிக்கப்பட்ட கழிவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 ரூபாய். எனவே 354 வியாபார வருமதியில் 30,000 கழிவு அனுமதிக்கப்பட்டால் காசாக பெறப்பட்ட தொகை 324. ஆகவே பிள்ளைகள் வியாபார வருமதிகள் 354 குறையும். அதே போல 354,000 என்ற கடனை தீர்ப்பதற்கு அவரிடமிருந்து பெறப்பட்ட காசு 324,000. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட கழிவு, கொடுத்த கழிவு 30,000. கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு செலவு அதிகரிக்கும் பொழுது உரிமையாண்மை குறைவடையும் 30,000. ஆகவே நீங்கள் தேறிய விளைவுகளை பார்க்கலாம் பிள்ளைகள். பொறுப்பு 54 அதிகரிக்குது, அதே போல் உரிமையாண்மை 30,000 அதிகரிக்குது. இந்த ரெண்டின் விளைவால் சொத்துக்கள் அதிகரிக்கும். எனவே சொத்துக்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு 84,000. இந்த ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஆன்சர் சொத்துக்கள் 84 அதிகரிக்குது, பொறுப்புகள் 54,000 அதிகரிக்குது, உரிமையாண்மை 30,000 அதிகரிக்குது. ஆகவே வினா இலக்கம் 4க்கு சரியான விடை முதலாவது விடை. ரைட், ஓகே. நாங்கள் பார்ப்போம் 5வது கேள்வி. கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 3 மற்றும் 4, 5 ஆகியவற்றை சந்திரா வணிகத்தின் புத்தகங்களில் வினாவப்பட்ட தகவலும் சந்திரா வணிகம் சம்பந்தப்பட்டது. எனவே சந்திரா வணிகத்தின் புத்தகங்கள் அவை நிகழ்ந்த ஒழுங்கில் பதிவதற்கு பயன்படுத்தப்படுற மூல ஆவணங்கள் கேட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். வினா இலக்கம் 3, 320 கிரைமான பொருட்கள் 472க்கு காசுக்கு விற்கப்பட்டது. காசு விற்பனைக்கான மூல ஆவணம் பற்றுச்சீட்டு. எனவே ஆன்சர் பற்றுச்சீட்டிலிருந்து தொடங்கணும். பற்றுச்சீட்டிலிருந்து தொடங்காத 3ஆம் மற்றும் 4ஆம் ஆன்சரை நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க. இரண்டாவது, அதாவது அடுத்த கொடுக்கல் வாங்கல் இருக்கும் 4, 400,000 கிரையமான பொருட்கள் விமலுக்கு 590,000க்கு விற்கப்பட்டன, கடனுக்கு விற்கப்பட்டன. கடன் விற்பனைக்கான மூல ஆவணம் உங்களுக்கு தெரியும், பட்டியல், மூலையீடு, விற்பனை நாளேடு. எனவே இரண்டாவதாக வரணும் பற்றுச்சீட்டுக்கு அடுத்தபடியாக பட்டியல். 1ஆம் 2ஆம் 3ஆம் விடைகளில் அந்த ஒழுங்கில் ஆன்சர் இருந்தாலும் 3வது அதாவது 5வது கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம். விமலுக்கு 118,000 விற்கப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. வட் 80,000 உட்பட எவ்வாறு இருந்தாலும் அங்கே நாங்கள் 4வது கொடுக்கல் வாங்கல விமலுக்கு கடனுக்கு விற்கிறோம். 5வது கொடுக்கல் வாங்கல அந்த கடனுக்கு விற்கப்பட்ட பொருட்கள் எங்களுக்கு திரும்ப கிடைக்குது. எனவே உட்திரும்பல் நாங்கள் இதை சொல்லுவோம். உட்திரும்பலுக்கான மூல ஆவணம் செலவுத்தாள், மூலையீடு, உட்திரும்பல் நாளையீடு. இங்கே கேட்டிருக்காங்க மூல ஆவணம். எனவே செலவுத்தாள் ஆன்சர் வரணும். எனவே பற்றுச்சீட்டு, பட்டியல், செலவுத்தாள் என்ற ஒழுங்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் 2வது. 5வது வினாவுக்கு 2வது ஆன்சர் சரியான ஆன்சர். அடுத்ததாக வினா இலக்கம் 6 நாங்கள் பார்ப்போம். 2024 ஜனவரி மாதத்துக்கான சந்திரா வணிகத்தின் விற்பனை நாளேட்டின் மொத்தத்தை பொது பேரேட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. நாங்கள் ரஃப்லி ஒரு விற்பனை நாளேட்டு செஞ்சு பார்ப்போம். விற்பனை நாளேட்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும், தொகை நிரல், அதே போல் விற்பனை நிரல், இங்கால வேட் நிரல். இந்த அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்யுங்க கடன் விற்பனைகளை. 240,000 கிரையமான பொருட்கள் அமலுக்கு 354 விற்கப்பட்டது. அமலுக்கு மொத்த விற்பனை 354, அதில் வேட் 54. எனவே விற்பனை என்ற பெருமானம் 300. 2வது கொடுக்கல் வாங்கல் அவசியம் இல்லை. 3வது காசு விற்பனை இங்கே வராது. 4வது மீண்டும் ஒரு கடன் விற்பனை விமலுக்கு 590,000 விற்பனை என்ற பெருமான வேட்டோட சேர்த்து, அதில் வேட்டின் பெருமதி 90. எனவே விற்பனை என்ற பெருமானம் 500. நீங்கள் டோட்டல் பண்ண பாருங்கள். 4, 4, 9, 800
144. எனவே கடன் விற்பனை நாங்கள் ஜெனரல் லெஜருக்கு மாற்றுறது எப்படி, பொது பெயரட்டுக்கு எவ்வாறு மாற்றுறது பார்ப்போம். வியாபார கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 944. விற்பனையின் பெருமானம் விற்பனை கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு 800. வட்டின் பெருமானம் வட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 144. சரியான விடை நீங்க பார்க்கலாம். வினா இலக்கம் 6க்கு மூன்றாவது விடை இவ்வாறு நாங்கள் பார்க்கலாம். வினா இலக்கம் 7க்கு வருவோம். 7வது வினா, சந்திரா வணிகத்தின் 31/1/2024 வட் உள்ள வரான வட் கட்டுப்பாடு கணக்கு மீதியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு கொள்வனவின் மீதான வட்டை புறக்கணிக்குக மற்றும் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளவுன்னு சொல்லி. ரைட், நாங்கள் அப்போ இந்த கணக்குகளோட இந்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இங்கே ஆரம்ப மீதிகள் தரப்படலை. வியாபார கடன் பட்டோராக இருந்தாலும் சரி, வெட்டாக இருந்தாலும் சரி, ஆரம்ப மீதிகள் உங்களுக்கு தரப்படலை. எனவே நாங்கள் இந்த பதிவுகளை செய்வோம். முதலாவது பிள்ளைகள் தொகை விற்பனை கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரும். விற்பனை 800, வெட் 144. இப்போ இது செய்கை என்பதால் நீங்கள் மொத்தமாக 944 வர வைக்கலாம். ஆனால் பகுதி 2 வினா செய்கிற நேரம் கட்டாயம் கட்டுப்பாட்டு கணக்கில் நீங்கள் விற்பனையை தனியாகவும் வெட்ட தனியாகவும் தான் பதிவு செய்யணும். அதே போல் எதிர்ப்பதிவு பாருங்கள். விற்பனைக்குரிய, அதாவது வியாபார கடன் விற்பனைக்குரிய வெட் 144, விற்பனை கணக்கு கேட்டில்லை. அதே போல் பிள்ளைகள் இந்த பதிவுகளை செஞ்சுட்டு நாங்கள் இதோடு சம்பந்தப்பட்ட வேறு கொடுக்கல் வாங்கல். இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் 30 காசு கழிவு அனுமதிக்கப்பட்ட பின் முழு கடன் தொகையை தீர்ப்பதற்கு அமலிடமிருந்து 354,000ல் 30,000 கொடுத்த கழிவு மிகுதி 320,000 காசாக பெறப்படுது. எனவே கழிவு 30 கொடுத்த கழிவு கணக்கு வரவு, வியாபார கடன் பட்டோர் கணக்கு கட்டுப்பாடு கணக்கு செலவு. காசு 324, காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு, வியாபார கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. அதே போல அடுத்த வினா, அடுத்த தகவல் 320,000 கிரியமான பொருட்கள் 472 காசுக்கு விற்கப்பட்டது. இதில் 72,000 வேட். காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு, வேட் கட்டுப்பாடு கணக்கு செலவு. விற்பனையின் போது சேகரிக்கிற வேட், காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வேட் கட்டுப்பாடு கணக்கு செலவு. அதே போல் 4வது கொடுக்கல் வாங்கல தரப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு கடன் விற்பனை. அதை நாங்கள் பதிவு செஞ்சு தேறிய தொகையில் பதிவு செஞ்சிட்டோம். 5வது விமலுக்கு 118,000க்கு பொருட்கள் விற்கப்பட்டு அது உட்திருப்பப்படுது. உட்திரும்பல்ல உள்ளடங்கியிருக்கிற வேட் 18,000 சொன்னால் உட்திரும்பலின் பெருமானம் 100,000. எனவே நாங்கள் உட்திரும்பலை பதிவோம். உட்திரும்பலுக்கு பதிவு உங்களுக்கு தெரியும். உட்திரும்பல் கணக்கு வரவு 100, வேட் கட்டுப்பாடு கணக்கு வரவு 18, வியாபார கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு உட்திரும்பல் மூலமாக 100, வேட் மூலமாக 18. இப்போ இதை நீங்கள் செய்கிற நேரம் 118 போடலாம். ஆனால் பகுதி 2ல் தனித்தனியாக போடுறது தான் சரி. எனவே பகுதி 2க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பதிவை நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கணக்கை பேலன்ஸ் பண்ணலாம். 944, 944 நாங்கள் பார்ப்போம். 12, 2, 3, 5, 6, 7, 472. ஆகவே இறுதி வியாபார வருமதி 472. அதே போல் வேட் கட்டுப்பாடு கணக்கை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்களா இருந்தால் 216 எனவே 18 கழிவட 198. ஆகவே வேட் கட்டுப்பாடு கணக்குன்ற மீதி பிள்ளைகள் 198. 198 என்ற விட இருக்கு. 2 விடைகள் 1, 4ல். அதே போல் கட்டுப்பாடு கணக்கு மீதி 472 வரணும். 472 இருக்கு 4வது விடையில். வேட் கட்டுப்பாடு கணக்கின் செலவு மீதி 198. அதே போல கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கின் வரவு மீதி 472. எனவே இதுதான் சரியான விட. எனவே 7வதுக்கு சரியான விட 4வது விட. வினாக்களை கலந்துரையாடி இருக்கிறோம். 8ஆம் வினாவிலிருந்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். 8வது வினாவை பாருங்க. கம்பெனி ஒன்றின் வரைவு நிதிக்கூற்றுகளின் படி 31/3/2024 முடிவடைந்த வருடத்துக்கான தேறிய லாபம் ரூபாய் 5 மில்லியன் ஆகும். இந்த வரைவு நிதி கூட்டுகளை தயாரித்ததன் பின்னர் பின்வரும் வழுக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன சொல்லி 3 வழுக்கள் தந்து மேற்படி வழுக்களை திருத்திய பின்னரான தேறிய லாபம் இவளோடு கேட்டிருக்காங்க. பிள்ளைகள் பாருங்க, சீராக்க முன் தேறிய லாபம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சீராக்க முன்னரான தேறிய லாபம் சீராக்க முன்னர் 5 மில்லியன்.
இப்போ நாங்கள் பார்ப்போம் 3 வழுக்கள் தந்திருக்காங்க. இந்த 3 வழுக்களை திருத்தும் பொழுது சில வழுக்கள் தேறிய லாபத்தை அதிகரிக்க செய்யலாம், சில வழுக்கள் தேறிய லாபத்தை குறைவடைய செய்யலாம். உங்களுக்கு இந்த ஆன்சரை எடுக்கிறதுக்கான செய்கைகளோடு நாங்கள் இந்த விஷயத்தை பார்ப்போம். முதலாவது வலு சொல்கிறாங்க விற்பனை நாளேட்டின் மொத்தம் 8500, அதாவது 8.5 மில்லியன், பொதுப்பேரேட்டில் 5800 என பதியப்பட்டுள்ளது. இப்போ விற்பனை நாளேட்டின் மொத்தம் என்பது கடன் விற்பனையை நாங்கள் பொதுப்பேரேட்டு கணக்குகளை குறைச்சி பதிஞ்சிட்டோம். பிள்ளைகள் நீங்கள் இந்த செய்கைகள் எல்லாம் நான் செய்கிறது உங்களுக்கான விளக்கத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்காக. ஆனால் எக்ஸாமில் நீங்கள் இந்த டபுள் என்ட்ரியெல்லாம் எழுதிக்கணும், சீராக்கம் பதிவெல்லாம் எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ விற்பனையை நாங்கள் குறைச்சி காட்டியிருக்கிறோம். 27 லட்சத்தால். இப்போ நாங்கள் விற்பனையை கூட்டணும். விற்பனையை கூட்டுறதுக்கு சரியான பதிவு வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. 2700, ரைட். எனவே விற்பனை கணக்கு செலவு எனும் பொழுது இப்போ லாப நட்டம் கணிப்பட்டிருக்கிறதால விற்பனை கணக்கு செலவுக்கு பதிலாக லாப நட்ட கணக்கு செலவு. லாப நட்ட கணக்கு செலவு அல்லது விற்பனை கணக்கு செலவு என்ற பதிவால் லாபம் கூடும் 2700. லாபம் 2700 அதிகரிக்க போகுது. இரண்டாவது, செம்மதியான விற்பனை தரகு 450,000 விற்பனை கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விற்பனை தரகு செம்மதி கணக்கில், அதாவது உண்மையில் இதுக்கு வர வேண்டிய பதிவு விற்பனை தரகு செலவு கணக்கு வரவு. விற்பனை தரகு என்பது ஒரு செலவு, விற்பனை தரகு செலவு கணக்கு வரவு, செம்மதி விற்பனை தரகு கணக்கு செலவு வைக்கணும். நாங்கள் தவறுதலா விற்பனை கணக்கில் வரவு வச்சிருக்கோம், ஆனால் செம்மதி விற்பனை தரகு கணக்கில் சரியான முறையில் செலவு வச்சிருக்கோம். ஆக இங்கே உள்ள பிழை என்னது? விற்பனை கணக்கில் வரவு வச்சது பிழை, நாங்கள் விற்பனை தரகு செலவு கணக்கில் வரவு வைக்க வேண்டியது. எனவே திருத்தும் பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் விற்பனை தரகு கணக்கு வரவு, விற்பனை தரகு கணக்கு வரவு 450, விற்பனை கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு 450. பிள்ளைகள், விற்பனை தரகு என்பது செலவீனம். செலவு கணக்கில் வரவு வைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் லாப நட்ட கணக்கு வரவு வைக்கலாம், லாபம் குறையும். லாப நட்ட கணக்கு வரவு என்றால் லாபம் குறையும். அதே போல விற்பனை கணக்கு செலவு என்பது லாப நட்ட கணக்கு செலவு அல்லது வியாபார கணக்கு செலவு, லாபம் கூடும். ஒரு பதிவால் லாபம் குறையுது, மறுபதிவால் லாபம் கூடுது என்று சொன்னால் இந்த 2வது கொடுக்கல் வாங்கின விளைவால் லாபத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எதுவுமே இல்லை. எனவே நான் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, 850,000 வங்கிக் கடன் தவணை கட்டணமானது செலுத்தப்பட்டிருந்ததுடன் அது வங்கிக் கடன் கணக்கில் வரவு வைக்கப்பட்டும் காசு கணக்கில் செலவு வைக்கப்பட்டும் உள்ளது. எனினும் தவணை கட்டணத்தில் வட்டி 150,000 வட்டியானது செலவு ஒன்றாக இனங்காணப்படவில்லை. பிள்ளைகள், 850,000 தவணை பணம் செலுத்துகிறோம், அதில் 150,000 வட்டி. வட்டியையும் சேர்த்து வங்கி கடன் கணக்கில் வரவு வச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும், வட்டியை வட்டி கணக்கில் வரவு வைக்கிறோம். எனவே வங்கி கடன் கணக்கில் வரவு வச்சதை இல்லாமல் செய்து வட்டி கணக்கு மாற்றுவோம். எனவே அதற்கு சரியான பதிவு வட்டி கணக்கு வரவு தொகை 150, வங்கி கடன் கணக்கு செலவு 150. இந்த பதிவெல்லாம் எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வட்டி கணக்கு வரவு என்பது லாப நட்ட கணக்கு வரவு. எனவே லாப நட்ட கணக்கு வரவு என்றால் லாபம் குறையும் 150,000. 150,000 வட்டியால் லாபம் குறைய போகுது பிள்ளைகள், வட்டி. ஆகவே இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் சரியான லாபத்தை எடுக்கலாம். பாருங்கள், 7,700 150 கழிச்சிங்கன்னா 7,550 சீராக்கப்பட்ட லாபம். சரியான விடை 3வது விடை. 8வது வினாவுக்கு சரியான விடை 3வது விடை. அடுத்ததாக நாங்கள் வினாயகம் 9 பார்ப்போம். 9வது வினா, வணிகம் ஒன்றின் உரிமையாளர் ரூ 56,000 கிரயமான பொருட்களை 31/3/2024 முடிவடைந்த வருடத்தில் பற்றாக எடுத்துள்ளார். இது தொடர்பில் கணக்கு புத்தகங்களில் எதுவித சீராக்கமும் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் இறுதி இருப்பானது 31/3/2024 இருக்கக்கூடிய பௌதீக இருப்பின், அதாவது பிசிக்கலி அந்த நிறுவனத்தில் பிசிக்கலாக எவ்வளோ இருப்புகள் இருக்கோ அந்த இருப்புகளின் அடிப்படையில் இறுதி இருப்பு கணிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பற்றுக்கள் எல்லாம் செய்த பிறகு பிசிக்கலாக அந்த களஞ்சிய சாலையில் எவ்வளவு இருப்புகள் இருக்கோ அது இறுதி இருப்பாக கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயம், இவ்வணிகத்தில் 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த லாபம் தேறிய லாபம் தந்து இந்த வலுவினை சீராக்கிய பின் சரியான மொத்த லாபம் தேறிய லாபம்னு கேட்குறாங்க. பிள்ளைகள், மொத்த லாபம் தேறிய லாபம் சீராக்கம் செய்ய முன் நான் பாவம் சீராக்கம் செய்ய முன்னரான மொத்த லாபம் 250, தேறிய லாபம் 120. இதில் இருக்கக்கூடிய பிழை என்னன்னு சொன்னால், உரிமையாளர் 56,000 கிரயமான இருப்புகளை சொந்த தேவை கொடுக்கிறார், அதை நாங்கள் ஏடுகளில் பதிவு செய்யலை. இப்போ அந்த தவறை நாங்கள் திருத்துவோம். இறுதி இருப்பை சீராக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி இருப்பு சரியான முறையில் பௌதீக அடிப்படையில் மதிப்பிடப்பட்டு அறிக்கையிடப்பட்டிருக்கு.
பற்றுக்கான ரெட்ட பதிவு, பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு அல்லது வியாபார கணக்கு செலவு. இங்கே தேரியெல்லாம் மொத்தலாம் கணிப்பிடப்பட்டிருக்கிறனால நீங்கள் வியாபார கணக்கு அல்லது லாப நட்ட கணக்குன்னு அதை பதிவு செய்ய முடியும். எனவே இந்த வலுவு திருத்தும் பதிவு பற்று கணக்கு வரவு. 56 வியாபார அல்லது லாப நட்ட கணக்கு செலவு. லாப நட்ட கணக்கு நாங்கள் வியாபார கணக்கு எழுதுவோம். வியாபார கணக்கு செலவு, வியாபார கணக்கு செலவு 56. பற்று கணக்கு வரவு என்ற பதிவு லாபத்தை பாதிக்காது, உரிமையாண்மையை பாதிக்கும், ஆனால் லாபத்தை பாதிக்காது. வியாபார கணக்கு செலவு என்ற பதிவால் மொத்த லாபம் 56,000 அதிகரிக்கும். மொத்த லாபம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு தேறிய லாபமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மொத்த லாபத்தை பாதிக்கிற எல்லா விஷயமும் தேறிய லாபத்தை பாதிக்கும், ஆனால் தேறிய லாபத்தை பாதிக்கிற எல்லா விஷயமும் மொத்த லாபத்தை பாதிக்காது. வேறு வழக்கில் இதுவும் சொல்லப்படலை. எனவே இந்த ரெண்டு வலுவாலையும், அதாவது இந்த வலுவால் ரெண்டு விஷயங்களும் எவ்வாறு மாறும் நாங்கள் பார்ப்போம். 306 176. ஆகவே சரியான மொத்த லாபம் 306, சரியான தேறிய லாபம் 176. விடை இலக்கம் 5. 9வது வினாவுக்கு சரியான விடை 5வது விடை. 5வது விடை. நாங்கள் பார்ப்போம் வினா இலக்கம் 10. 10வது வினா சொல்லப்பட்டிருக்கு. பின்வரும் தகவல்கள் தனி வியாபாரியான ஆரன் நிறுவனத்தின் வியாபார கடன்பட்டோருடன் தொடர்புடையவை. 4 தரவுகள் தரப்பட்டு முதலாவது வினா அறவிட முடியா மற்றும் ஐயக்கடன் செலவுகள் எவ்வளவு, வியாபார கடன்பட்டோரின் கொண்டு செல் தொகை, முன் கொண்டு செல் தொகை எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் பார்க்கும்போது சரியான விடை எவ்வாறு எடுக்கிறேன்னு சொல்லி சரி. அதில் முதலாவது விஷயம் தரப்படுது பிள்ளைகள், ஐயக்கடன் ஒதுக்கீட்டுக்கான கணக்கின் செலவு மீதி 1/4/2023 70,000. 31/3/2024 உள்ளவாறான வியாபார கடன்பட்டோர் அறவிட முடியா மற்றும் ஐயக்கடனுக்கான சீராக்கத்துக்கு முன் 1050. 31/3/2024 உள்ளவாறான கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து வரவேண்டிய அதை பெற வேண்டியிருந்த 50,000 அறவிட முடியா கடனாக பதிவளிக்க வேண்டும். 31/3/2024 வியாபார வருமதியில் 5% ஐயக்கடன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி, முடிவடையும் நிதியாண்டுக்கான அறவிட முடியா மற்றும் ஐயக்கடன் செலவுகள். இதை எவ்வாறு நீங்கள் எடுக்கிறேன்னு பாருங்க. அறவிட முடியா ஐயக்கடன் ஒதுக்கீடு, ரைட், மீதி வந்தது நிதியாண்டு தொடங்கும் பொழுது மீதி வந்தது 70,000. அதே நேரம் சொல்றாங்க நிதியாண்டு காலத்தில் 50,000 அறவிட முடியா கடனோட பதிவளிப்பு செய்யப்படணும். ரெட்டப்பதிவு வரும் அறவிட முடியா ஐயக்கடன் ஒதுக்கீடு கணக்கு வரவு 50 வியாபார கடன்பட்டோர் மூலமா. இரண்டாவது சொல்றாங்க, அப்ப ஏற்கனவே வியாபார கடன்பட்டோர் 1050, அதில் அறவிட முடியா கடன் 50 நீங்கள் சீராக்குவீங்களா இருந்தா இறுதி வியாபாரம் மறுபதி 1000. இந்த 1000க்கு ஐயக்கடன் ஒதுக்கீடு 4% இருக்கணும். 1000க்கு 4% ஐயக்கடன் ஒதுக்கீடு பிள்ளைகள் 40. ஆகவே முன்கொண்டு செல் மீதி 960. நாங்கள் பார்ப்போம் இந்த 40 நாங்கள் பதிவு செய்வோம். அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அதாவது இறுதியில் ஐயக்கடன் ஏற்பாடு மீதி சென்றது 40 இருக்கணும். மீதி வந்தது 40. ஐயக்கடன் ஒதுக்கீடு கணக்கில் இறுதி மீதி 40 இருக்கணும். ரைட். இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே வந்து நாங்கள் அறவிட முடியா கடன் ஐயக்கடன் இது எல்லா சீராக்கணும் ஒரே கணக்கில் செய்கிறோம். இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 90 அறவிட முடியா ஐயக்கடன் 20,000. எனவே அறவிட முடியா ஐயக்கடன் 20,000, கடன் பட்டோர் முன்கொண்டு செல்லும் மீதி 960. ஆகவே சரியான ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஆன்சர் 10வது வினாவுக்கு சரியான ஆன்சர் முதலாவது. அவை நாங்கள் 10 வினாக்களை கலந்துரையாடிட்டோம். 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற பரீட்சையில் வந்த முதல் 10 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடியிருக்கோம். அந்த செய்கைகளோடு நாங்கள் கலந்துரையாடியிருக்கோம். நாங்கள் பார்ப்போம் வினா இலக்கம் 11. உற்பத்தி வணிகம் சம்பந்தமான ஒரு வினா. உற்பத்தி நிறுவனம் ஒன்றான மிதிலா வணிகத்தின் கணக்கீட்டு புத்தகங்களிலிருந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டன என்று சொல்லி 31/3/2024 இறுதி மீதி, 31/3/2023 ஆரம்ப மீதின்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி இயந்திரத்தின் கொண்டு செல் தொகை, ஆரம்ப இறுதி மூலப்பொருள் இருப்புக்கள், முடிவு பொருள் இருப்புக்கள், வியாபார கடன் கொடுனர், மூலப்பொருள் கொள்வனவு என்று சொல்லப்பட்டிருக்கு ஆரம்ப இறுதி. அதே போல மேலதிக தகவல்ல செலுத்திய நேர் ஊழிய கிரயம், வியாபார கடன் கொடுத்தவர்கள் செலுத்திய காசு, செலுத்திய உற்பத்தி மேந்தலைகள், அதற்கு மேலதிகமாக எல்லா மூலப்பொருட்களும்
கொள்வனவுகளும் கடன் அடிப்படையில். 31/3/2024 மற்றும் 23 நடைமுறை வேலை மற்றும் அட்டுறு செலவுகள் எதுவும் இல்லை. அதே போல நிதியாண்டு காலத்தில் இயந்திர கொள்வனவுகளோ சேர்த்தல்களோ இடம்பெறவில்லை என்று சொல்லப்பட்டு முதலாவது கேள்வி உற்பத்தி கிரயம். பிள்ளைகளை அவங்களுக்கு தெரியும், நாங்கள் வல்லமையாக உற்பத்தி கிரயம் காணும் பொழுது பயன்படுத்திய பொருட்கிரயம் அதோடு நேர்கூலிக்கிரயம், நேர் உழைப்பு அல்லது நேர் கூலிக்கிரயம், அதோட வேறு ஏதாவது நேர் கிரயங்களை கூட்டி முதன்மை கிரயத்தை எடுப்போம். முதன்மை கிரயத்தோட உற்பத்தி பொது மேந்தலைகளை நாங்கள் சீராக்கி அதோட முடிவுறா பொருள் இருப்பு அல்லது நடைமுறை வேலை இருப்பை சீராக்கி உற்பத்தி கிரயத்தை காணணும். ஆனால் இங்கு ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் முடிவுறா பொருட்கள் இல்லை. அதே போல பிள்ளைகள் இங்கன்னா உங்களுக்கு மூலப்பொருள் பயன்படுத்திய மூலப்பொருள் காணணுமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப மூலப்பொருள் இருப்புகளோட மூலப்பொருள் தேறிய கொள்வனவுகளை கூட்டி இறுதி மூலப்பொருளை கழிக்கணும். இங்கே மூலப்பொருள் கொள்வனவு தரல, அதுக்கு பதிலாக ஆரம்ப இறுதி வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு போன்ற தகவல்கள் தரப்பட்டிருக்கு. எனவே இந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் கடன் கொள்வனவுகளை சீராக்கணும். உங்களுக்கு தெரியும், வியாபார கடன் கொடுனருக்கு கொடுத்த காசோட நீங்கள் இறுதி வியாபார கடன் கொடுனரை கூட்டி ஆரம்ப வியாபார கடன் கொடுனரை கழிப்பீங்களாக இருந்தால் அவங்களுக்கு கடன் கொள்வனவுகளை காணலாம். எனவே அந்த வகையில் வியாபார கடன் கொடுத்த காசு தரப்பட்டிருக்கு 150. பிள்ளைகள் இறுதி வியாபார கடன் கொடுத்த காசு 150, இறுதி வியாபார கடன் கொடுனர் 15, ஆரம்ப வியாபார கடன் கொடுனர் 20. ரைட், இறுதி வியாபார கடன் கொடுனரை கூட்டி ஆரம்ப வியாபார கடன் கொடுனரை கழிச்சுங்கன்னு சொன்னால் கடன் கொள்வனவு 145, மூலப்பொருட்கள் கடன் கொள்வனவு 145. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மூலப்பொருட்களில் சீராக்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் நேரடியாகவே ஆரம்ப இறுதி மூலப்பொருட்களை சீராக்குவோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மூலப்பொருள் தேறிய கொள்வனவுகளோட மூலப்பொருள் ஆரம்ப இருப்புகளை கூட்டி, மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு 60,000 நீங்கள் கூட்டுவீங்க. அதே போல் மூலப்பொருள் இறுதி இருப்பு 45,000 கழிச்சிங்கன்னா பயன்படுத்திய மூலப்பொருட்கிரயம் வரும் பிள்ளைகள் 160. ரைட், 160. அதே போல் நேரடியாகவே உங்களுக்கு நேர்கூலி தரப்பட்டிருக்கு. நேர்கூலி 300, ஊழியம் 300. அதை தவிர உங்களுக்கு தெரியும், உற்பத்தி மேந்தலை செலுத்திய உற்பத்தி மேந்தலை 75,000 தரப்பட்டிருக்கு. சகல மேலதிக தகவல்களை நாங்கள் பார்த்துட்டோம். அதில் இன்னும் ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள், இயந்திரத்தின் முன்கொண்டு செல்லும் தொகை. ஆரம்பத்தில் இயந்திரத்தின் முன்கொண்டு செல்லும் தொகை 800, இறுதியில் 675. ஆக முன்கொண்டு செல்லும் தொகை 125 குறைவடைஞ்சிருக்கு. இயந்திர கொள்வனவு அகற்றல் எதுவுமே இல்லாதனால ஆதனம் புரி உபகரணத்தின முன்கொண்டு செல் மீதில் ஏற்பட்ட குறைவை நாங்கள் பெருமானத்தைவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் பெருமானத்தைவு 125, இயந்திரத்தின் பெருமானத்தைவு 125 சொன்னால் 200,000 உற்பத்தி பொது மேந்தலை. ஆகவே இந்த 3 விஷயங்களை நீங்கள் சீராகணும். இந்த நடைமுறை வேலை இருப்பு சீராக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 3ஐயும் நீங்கள் சீராகணும்னு சொன்னால் உங்களுக்கு வரும் 660,000 உற்பத்தி கிரயம். எனவே வினா இலக்கம் 11 சரியான விட 4வது விட 660,000. அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்க உங்களுக்கு விற்பனை கிரயம். உங்களுக்கு தெரியும், உற்பத்தி கிரயத்தோட ஆரம்ப முடிவு பொருள் இருப்பை கூட்டி இறுதி முடிவு பொருள் இருப்பை கழிச்சிங்கன்னு சொன்னால் விற்பனை கிரயத்தை காணலாம். எனவே ஆரம்ப முடிவு பொருள் இருப்பு இறுதி முடிவு பொருள் இருப்பு இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஆரம்ப முடிவு பொருள் இருப்பு 120, இறுதி முடிவு பொருள் இருப்பு 160 மைனஸ். ரைட், ஆகவே 120 கூட்டி 160 நீங்கள் கழிப்பீங்களாக இருந்தால் அவ்வளோ வரும் ஆன்சர் 620,000. ஆகவே விற்பனை கிரயம் 620, விடை இலக்கம் வினா இலக்கம் 12க்கு சரியான விட 4வது விட. ரைட், 11வது வினாவுக்கு சரியான விட 4, 12வது வினாவுக்கும் சரியான விட 4. ஆகவே நாங்கள்
11ஆம் 12ஆம் வினாக்களுக்கான விடைகளை என வெளிப்படுத்தியிருக்கிறோம். வினா இலக்கம் 13 பங்குடைமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா, ஒரு இலகுவான வினா. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24வது பிரிவின்படி பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவை? ஏ. பங்காளர்கள் வணிகத்தின் லாபங்களையும் நட்டங்களையும் சமமாக பகிர்வதற்கு உரித்துடையவர்கள் ஆவர். அது சரியான கூற்று. மூலதனத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் ஈடுபடுத்தலாம், ஆனால் லாப நட்டத்தை பங்காளர்கள் சமமாக பகிர வேண்டும். ஸ்டேட்மெண்ட் ஏ சரியானதாக இருக்கும். எனவே ஏ இல்லாத விடையை நாங்கள் முதல்ல அகற்றுவோம். 3வது விட பிழை. பி. பங்குடைமையின் நிர்வாகத்தில் ஈடுபடும் பங்காளர்கள் ஊதியத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள் ஆவர். நிச்சயமா பிழையான ஒரு விஷயம். பங்குடைமை வியாபார கட்டளை சட்டத்தின் 24வது பிரிவின்படி பங்காளர்கள் அனைவரும் நிர்வாகத்தில் ஈடுபடணும், ஆனால் சம்பளம் பெறுகின்ற உரிமை இல்லை. எனவே பி விட பிழை. ஏ இருக்கணும், பி இருக்கக்கூடாது என்று பார்த்தால் 5வது விடையும் எலிமினேட் ஆகும். 1, 2, 4 முதலாம், 2ஆம், 4ஆம் விடைகளை சரியான விடையை பார்ப்போம். சி. பங்காளர்கள் முதலீடு செய்த மூலதனத்தின் மீது வட்டியை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையவர்கள் அல்லர். கம்ப்ளீட்டாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். உரித்துடையவர்கள் அல்லர். ஆகவே அது சரியான கூற்று. பங்காளர்கள் தாம் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு வட்டி பெற உரிமை இல்லை. பங்காளர் மூலதனத்துக்கு மேலே இருக்கும் வழங்கிய கடனுக்கு வட்டி உண்டே ஒழிய மூலதனத்துக்கு வட்டி வழங்கப்படக்கூடாதுன்னு 24ஆம் பிரிவு சொல்லுது. எனவே சி என்பது சரியான கூற்று. ஆகவே ஏ, சி இரண்டும் சரியான கூற்றுக்கள். 1, 4 தான் இவ்வாறு இருக்கு. நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பங்காளர்கள் தமது நிதியினை வணிக செயற்பாடுகளுக்காக செலவு செய்திருப்பின் அதனை மீள பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையவர் என்பது மிகச்சரியான விடை. எனவே ஏ, சி, டி ஆகியன சரியான கூற்றுக்களாக இருக்கும். 13வது வினாவுக்கு சரியான விடையாக 4வது விடை இருக்கும். எனவே இன்னும் 2 வினாக்கள் இருக்குது. உங்களுடைய தரம் 12 சிலபஸுக்குரிய வினாக்களாக அந்த 2 வினாக்களும் பங்குடைமையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள், அதுவும் இலகுவான வினாக்கள் தான். நான் அந்த 2 வினாக்களையும் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அருணும் பவனும் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து பங்குடைமை ஒன்றினை நடத்தி வருகின்றனர். பங்குடைமை உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு பங்காளரும் வருடாந்தம் 12 லட்சம் சம்பளத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். முக்கியமான விஷயங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 1/4/2023 உள்ளவாறு பின்வரும் ஆரம்ப மீதிகள் மூலதன மீதி, நடைமுறை கணக்கு மீதி தரப்பட்டிருக்கு. இவ்வருடத்தில் அருணும் பவனும் முறையை 600,000 400,000 மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தினர். மேலும் இவ்வருடத்தில் ஒவ்வொரு பங்காளரும் தமது சம்பளங்களில் 1 மில்லியனை காசாக பற்றினர். ஒவ்வொரு பங்காளரும் 31/3/2020 முடிவடையும் பெறத்துக்கான லாப பங்கு, இறுதி லாப பங்கு 300,000 இருந்தது. முதலாவது வினா 31/3/2024 முடிவடையும் பெறத்துக்கான பங்குடைமையின் லாபம். மிக இலகுவாக இந்த ஆன்சரை நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், தேறிய லாபம் இங்கு 2ஆக பகிரப்படுது. ஒன்று பங்காளர் சம்பளம், இன்னும் ஒன்று லாப பங்கு, இறுதி லாப பங்கு. அந்த வகையில் பிள்ளைகள் அருண் பவன் ஆகியோருக்கு இடையில பகிரப்பட்ட லாப பங்கு 300, தலா 300. அதே போல் பங்காளர் சம்பளங்கள், ஒவ்வொரு பங்காளருக்கும் வருடாந்த சம்பளம் 1200. ரைட், நீங்கள் இதை எடுப்பீங்களா இருந்தால் இவருக்கு பகிரப்பட்ட லாபம் 1500, இவருக்கு பகிரப்பட்ட லாபமும் 1500. ஆகவே இந்த பகிரப்பட்ட லாபங்களை நீங்கள் சேர்க்கும் பொழுது காலப்பகுதிக்கான லாபத்தை பெறலாம். எனவே சரியான விடை 3000 ரூபாய். 14வது வினாவுக்கு சரியான விடை 5வது விடை. 3000 என்பது 5வது விடை. இலகுவான ஒரு வினா. அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கு 15வது. 31/3/2024 உள்ளவாறான பங்குடைமையின் உரிமையாண்மை என்பது நடைமுறை மற்றும் மூலதன கணக்கு மீதிகளின் கூட்டுத்தொகை. இப்போ நாங்கள் பார்ப்போம், இது லாப பகிர்வுகள். இதோட சேர்ப்போம் பங்காளர்களுடைய பகிர்ந்தளிப்புகள், பங்காளருக்கான பகிர்ந்தளிப்புகள். பிள்ளைகள், இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், இந்த 2 பங்காளர்களுக்கும் செலுத்திய சம்பளம் இவருக்கு 1000 ரூபாய், இவருக்கு 1000 ரூபாய் சம்பளம் செலுத்தப்பட்டால் உரிமையாண்மை குறைவடையும். அதே போல ஏனைய பகிர்ந்தளிப்புகள் எதுவும் அங்கு தரப்படல. இதோட நீங்க ஆரம்ப மீதியை கூட்டினீங்கன்னு சொன்னால், ரைட், இப்போ இதான் மாற்றம். இந்த காலப்பகுதியில் நடைமுறை கணக்கில் ஏற்பட்ட மாற்றம். இவர் 500. இதோட நாங்கள் ஆரம்ப மீதியை கூட்டினா இறுதி மீதியை பெறலாம். ஒவ்வொரு பங்காளருடைய ஆரம்ப மீதிகள் 800, 600.
அதே நேரத்தில் அப்போ உங்களுக்கு நடைமுறை கணக்கு மீதியை இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நடைமுறை கணக்கு மீதியோடு நாங்கள் மூலதன கணக்கு மீதியை சீராக்க போகிறோம். மூலதன கணக்கு மீதியை பொறுத்தவரையில் 6000 மற்றும் 5000 இவர்களுடைய மூலதன மீதிகள். நிதியாண்டு காலப்பகுதியில் 2 பங்காளரும் மேலதிக மூலதனத்தை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே இவர் 600,000 ரூபாய், இவர் 400,000 ரூபாய். எனவே பிள்ளைகள் நடைமுறை கணக்கு மீதியோட மூலதன கணக்கு மீதிகளை கூட்டினா உரிமையாண்மையை நீங்கள் பெற முடியும். இவருடைய உரிமையாண்மையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 7,300 7,900 ரைட், 7,900. இவருடைய உரிமையாண்மை எடுத்தினா 6,500 ரூபாய், 6,500 ரூபாய். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இவர்களுடைய உரிமையாண்மை மீதியை பெறலாம் 0,0,4,4 14,400 ரூபாய் இவர். எனவே வினா இலக்கம் 15க்கு ஆன்சர் 14,400. உங்களுடைய பேப்பரில் பாருங்கள் 14,400 என்பது விடை இலக்கம் 3. எனவே இன்றைய தினத்தில் கடந்த வருடம் இடம்பெற்ற இறுதி கணக்கெடு பரீட்சையில் வந்த முதல் 15 MCQ கேள்விகளை நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அடுத்த காணொலியில் 16 தொடக்கம் 30 வரைக்குமான வினாக்கள் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். எனவே இந்த காணொலி சம்பந்தமாக அல்லது இந்த வினாக்கள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை செய்யுங்க. அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய அந்த லிங்க் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் குழுமத்தினூடாக இணைந்து கூட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இந்த வினாபத்திரங்களையும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். எனவே இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.